நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்களிலே பெரும்பாலானவர்கள் அதிகம் எப்படிப்பட்டவர்களாக வாழுகிறார்கள்? முதல் கோலத்தில் உள்ள மக்கள் அதிகமாக கற்பனைகள் செய்யக்கூடிய மக்களாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, மக்களில் கற்பனைகளை இல்லாமல் வாழக்கூடிய மக்களையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த இரண்டு தரப்பட்ட மக்களை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, கற்பனைகள் அறவே இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிய இருக்கிறோம் என்பதை விளக்கியவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய கற்பனைகளை மிக சிறப்பானதாக, செம்மையானதாக, அழகானதாக ஆக்கிக் கொள்வார்கள். இந்த உலகத்தை பிறந்தவர்கள் மரணத்தை நினைக்காதவர்கள், மதுமையை நினைக்காதவர்கள், கற்பனைகளை அழகாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வாழக்கூடியவர்களை பார்த்தும் இஸ்லாம் சொல்லுகிறது, கற்பனைகள் அழகாகட்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிக் கொண்டு ஏதோ ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னமும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மெருகேற்றிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலும் கற்பனைகள் அழகாகட்டும் என்ற தலைப்பில் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அது என்ன தெரியுமா? என்னுடைய கற்பனைகள் அழகானதாக இருக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை நினைத்தால் அதில் அற்புதமாக செயல்பட வேண்டும். நான் எதை கொண்டு ஆசைப்படுகிறேனோ அந்த விஷயத்தில் நான் உயர்வு அடைய வேண்டும் என்ற கற்பனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இயற்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமுக்கு கற்பனை இருந்தால் தான் வாழ்விலே உயர முடியும். சுவர் இல்லாமல் எந்த சித்திரையும் வரைய முடியாது. கற்பனை இல்லாமல் முஸ்லிம்களால் மட்டுமல்ல, எந்த மனிதர்களாலும் வாழ்விலே உயர முடியாது. அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால வாழ்க்கையை உறுதியாக தந்திருக்கிறான். உறுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என் சமுதாய மக்கள் இந்த மண்ணிலே 60 ஆண்டு காலம், 60க்கும் 70க்கும் இடப்பட்ட காலம் வாழுவார்கள். 60க்கு மேல் என் உம்மத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய சலுகை என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். 60க்கு இடையில், 60க்கு முன்னாலே சிறு வயதிலே மரணிக்கக்கூடிய மரணங்களை எல்லாம் நாம் அவருடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், வாழ்வியல் எல்லாம் அவர்களை சீக்கிரமாக அழைத்து சென்றோம். அது வேறு. நபிகள் நாயகம் தந்த ஒரு உத்தரவாதம் என்ன? என் உம்மத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக 60 வயசை தொடுவார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. அப்படி 60 வருஷ வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாமல் அந்த அற்புத வாழ்க்கை, அந்த 60 வருஷ வாழ்க்கையில் தங்களுடைய கற்பனைகளை ஒவ்வொரு வயதை கடக்க அழகானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வயதை, குறிப்பிட்ட வயதை தொட்டதற்கு பின்னால் உலகத்தை வெறுப்பது, உலக வாழ்க்கையை வெறுப்பது எல்லாவற்றையும் ஒரு முஸ்லிம் தவிர்த்திருக்க வேண்டும். மவுத்து வரைக்கும் ஒரு முஸ்லிம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மவுத்து வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனைகள் விசாலமானதாக இருக்க வேண்டும். மன்னரைக்கு செல்கின்ற வரைக்கும் நம் கற்பனைகள் அழகானதாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிமை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா, நீ எதை முயற்சி செய்தாயோ அதை ஒன்றுதான் நீ அடைத்துக் கொள்வாய். எந்த விஷயத்தை நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த விஷயத்தினுடைய பலன்களையும் பரக்கத்துக்களையும் பிரயோஜனங்களையும் நாம் அடைந்து கொள்ளும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். வரலாற்றிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த கற்பனைக்கும் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய கற்பனைக்கும் மடுவுக்கும் மலைக்கும் வித்தியாசத்தை போன்று காண முடியும். சஹாபாக்களுடைய கற்பனை அற்புதமானது, பிரம்மாண்டமானது. சஹாபாக்களை போன்று இந்த மண்ணிலே கற்பனை கண்டவர்கள் இனி யாரும் பிறக்கவில்லை, பிறக்கப் போவதும் இல்லை.
சஹாபாக்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஹாபி கன்னுஜும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள் என் தோழர்கள் என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிப்பட்ட அழகிய சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் கற்பனை செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வரலாற்றை படிக்கின்ற